காரைக்கால் யாரையும் பார்க்கறது இல்லை. உண்மையாக வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. என்னடா என்ன வேணுமா? மூளை நரம்பியல்களில் பாதிப்பும் மனநிலைகள் பாதிப்பும் இவனுக்கு இருக்குது, புரியுதா? அதனால் இவனை மெல்ல மெல்ல சரி பண்ணி சரியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? சண்டை சச்சரவு வராமல் காப்பாற்றுறேன். இழந்த பணத்தை வாங்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. இந்தாயா, நல்லாரியா? இந்தா, மனதை அமைதியாக்கி தரேன். நிம்மதியான வாழ்க்கை தரேன். நல்லா. மயிலாடுதுறை. மயிலாடுதுறை பக்தரா? மயிலாடுதுறை. என்ன வேண்டும் பையனுக்கு? கண்ண முடுறா தம்பி. 89 மதிப்பெண் பெறுவான். 89% பெற்று வேலைக்கு போயிடுவான். போதுங்களா? கால் வந்துட்டு வா. இப்போ போகக்கூடாது. அந்த வீட்டுக்கு யார்கிட்ட கேட்டு போனீங்க? யார்கிட்ட கேட்டு போனீங்க? இப்போதைக்கு நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறது தப்பு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாற்றி தரேன். 3 முறை என்னை வந்து பாரு. போ. கர்மசாமிக்கு மயிலாடுதுறை வரலாம். பிள்ளைக்கு என்ன வேணும்? இருக்குங்கிறது உண்மை. அதிலிருந்து நீக்கி எல்லாத்தையும் நல்லா ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கல்யாணம் மட்டும் இழுத்துக்கிட்டே போகும். அதை நீக்கி வெட்டியாக்கி தரேன். இந்தா இப்படி 3 முறை என்னை பாரு. அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பாரு. எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறேன். போ. கர்மசாமிக்கு கும்பகோணம். என்ன மயிலாடுதுறை? கால் வந்துட்டு வா. கும்பகோணம். என்னடா வேணும் தம்பி? பக்கத்தில் வாடா. கண்ணை மூடுறா. ஒரு பிள்ளைய விரும்புனியா? அவள் என்னாச்சுடா? போயிட்டாளா? கால் வந்துட்டு வாடா. ஓ, அம்மா எங்கே இருக்கா? வராகி அம்மன் எங்கடா இருக்காங்க? அந்த அறிவெல்லாம் உனக்கு கிடையாது. தேடி பாருடா. ஒரு வணக்கம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஐப்பசி மாதத்துக்கு பிறகு உனக்கு கல்யாணம் நடக்கும். இந்தா தொழிலுக்கு வளர்ந்தாரேன். கடன் இல்லாமல் காப்பாற்றுறேன். சந்தோஷமாடா. வாப்பா கும்பகோணத்தான். ஒரு 4 ஆம்பளை வாங்கப்பா. தாயே நீ இங்கே நில்லு. கங்க வாடா பழனிசாமி. கத்தி எங்க? உன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை இன்னைக்கு வெளியேற்றுறோம். அதுக்கு பிறகு உனக்கு இல்லற வாழ்க்கை கூடும். மதியூகம் பெருகும். தெய்வ சக்தி உனக்கு தூர நின்று பேசும். வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருடலுக்கு, சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு, வீச்சர்வகாரர் கருப்பசாமிக்கு, வெள்ளைக்கோடைக்காரர் கருப்பசாமிக்கு, 18ஆம் படி கற்பனுக்கு. அடுத்த கும்பகோணம் யாரு? பாப்பா வா. கால் வந்துட்டு வரலாம். என்ன ஆராய்ச்சி கேட்டு பார்ப்போம். வீட்டுக்காரரை பற்றி என்ன ஆராய்ச்சி? பக்கத்தில் வா. ஒழுங்கா வீட்டில் இருக்க மாட்டுக்காரா? ஒழுக்கமாக நடந்துக்கிட மாட்டுக்காரா? இல்லை வேற எங்கேயும் டொக்குன்னு இருக்காரா? பங். கால் வந்துட்டு. கெட்டிக்காரா மச்சான். அப்படி தான் இருப்பார். இதனால் உன்னுடைய மனத்தில் ரொம்ப மன வருத்தமும் இருக்குது. சில சமயங்களில் பணங்கள்லாம் வீட்டில் இருந்து நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ கொஞ்சம் இதுவரை இல்லாத கடன்கள்லாம் கொஞ்சம் உள்ள குழப்பத்தில் இருக்குது. கேட்டால் வீட்டுக்குள்ளே சண்டை வருது. மனதார பதில் பேச மாட்டேங்கான். அவனை ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். நம்ம எடுக்கணுமா வேண்டாமா? கால் விட்டு என்னமாச்சோ? ஓ அப்படி சொல்லு. அப்போ ஆளுக்கு ஒரு சேர் போடுவோம்.
அமாவாசைக்கு முதலாளி என்னையை வந்து பார், அவன் போட்டாவும் கொண்டு வா, அவன் மனசையும் மாற்றி தாரேன், நீ நடத்துகிற தொழிலையும் நல்லாக்கி உனக்கு நிறைய பணம் தாரேன். போதுமா? இந்தா சண்டை போடாமல் காப்பாற்றுறேன். நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு பாலக்காடு, பாலக்காடு பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. என்னையா வேணும் உனக்கு? மகளுக்கு என்ன செய்யணும்? வருத்தப்படுவியா? வருத்தப்பட மாட்டியா? பக்கத்தில் வா. பிள்ளைகளுடைய பிறப்பு அம்சத்துப்படி பார்த்தேன். உங்கள் மனசு உங்கள் குடும்பத்துக்கு மாறுபட்ட கொஞ்சம் குணமும் மனநிலைகளும் இருக்கும். புரியுதா? அதில் எதுவும் தடுமாற்றம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுத்தா போதுங்களா? கண்ணை மூடுறா கொஞ்சம். உன் வீட்டுக்குள்ள ஒரு பெண் தேவதை வரும். அந்த தேவதையை வச்சு நீ நல்லா இருப்ப. நான் கருப்பசாமியும் வந்து உன்னை காப்பாற்றி வெற்றியாக்கி இந்த கல்யாணத்தை நடத்தி தரேன்டா. மகிழ்ச்சியார், உனக்கு பணமும் கொடுத்தாச்சு, ஆனந்தமும் கொடுத்தாச்சு. போய்ட்டு கேரளம் எர்ணாகுளம் பக்கம், எர்ணாகுளம், கேரளத்து தேசம் எர்ணாகுளம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளைகளால் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு என்ன வேணும் உனக்கு? இப்போ அதான பிள்ளை, வேற என்ன? கண்ணை மூடு நீ. பகவதி அம்மன் ஆலயம் எங்கே உண்டு? சாபாஸ். இந்தா உன் பையனுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி இந்த ஆண்டில் திருமணத்தை நடத்தி வெற்றிகரமாக மங்களமாக வாழ வைக்கண்டா. சந்தோஷமா இரு. போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? கொல்லம் இடுக்கி மாவட்டம், கால் வந்துட்டு வா. இடுக்கி மாவட்டம், கால் வந்துட்டு வா. 5 ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனையும் உண்டு. ஒரு பக்கத்தில் இடுப்பு, கால் போன்ற வழிகளில் பாதிப்பும் பிரச்சனைகளும் உண்டு. மனைவியுடைய ஆரோக்கியமும் அன்பு பாசமும் கொஞ்சம் குழப்பத்துக்குரியதாக இருக்கும். இருக்கா? இப்போதைக்கு கடன்களை தீர்க்க முடியாத அளவுக்கு தொழிலில் பிரச்சனையும் ஒரு வஸ்து சம்பந்தமான பிரச்சனையும் உனக்கு இருக்குது. உண்மையா இல்லையா? அதை என்ன செய்யணும்? இப்போ உனக்கு அதான் வஸ்துவை கொடுக்கணும். இந்தா இந்த கனியை கொண்டாக்க போடு. இந்த கனியை காசை வீட்டில் வச்சுக்கோ, அட்வான்ஸ் வாங்கிட்டு வா. ஓடு போ. வாப்பா குருவாயூர், ஜெயிச்சு வாடா. சந்தோஷமா இருப்போ. ஜெய் பத்ரகாளி. முதல்ல உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கலாம். அந்த குழப்பம் தாங்க முடியாமல் இப்போ மருமகன் பிரச்சனையை உருவாக்கியிருக்கான். ஆக மோதல் மோதல் மோதல். இந்த ரெண்டையும் சரி பண்ணி ரெண்டையும் சேர்த்து வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. கண்ண முடுறா. இந்தா இந்த கனியை வீட்டில் வச்சு என்னையை கும்பிடு. கோர்ட்டுக்கு போகாமல் ரெண்டையும் ஒன்று சேர்த்து வைப்பேன். வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். ஒரு இடம் ஒன்று விற்கணும், நீ நடத்திடும். போய்ட்டு கருணாகப்பள்ளி ஒரு சின்ன தொழில் ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கணும்னு உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கும். அதை நிறைவேற்றி தரேன். வேறு என்ன வேணும்? அப்படி நடக்கும். சந்தோஷமா இருக்கு. வெற்றி அடைவால் புண்ணியம் கிடைக்கும். ஐஸ்வர்யம். சரி வாப்பா பத்திரகாளி. ஜெய் பத்திரகாளி. என்னப்பா வேணும் உனக்கு? கொண்டா. கண்ணை மூடு. கூட வந்த ஆட்கள்கிட்ட பிரச்சனைகளை சேர்த்து கொடுக்கணும். சரி கண்ணை மூடு நீ. இந்தாடா. நீ நினைக்கிற நேரத்தில் காளியுடைய சக்தி உனக்கு கிடைக்கும். அவளை நினைத்து என்னையை நினைத்து குங்குமம் எடுத்து கொடு. நினைத்தது நடக்கும். பக்கத்தில் வா. இந்தா ஜெயிஸ்தார பக்கத்தில் வாங்கம்மா. எல்லாம் நல்லா நடக்கும். இந்தாப்பா உனக்கு. ஜெயிச்சுப்பா.
நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன், பணம் தந்திருக்கேன், எல்லாம் ஜெயிச்சுக்கோ. நோய் இல்லாமல் இருப்பாய், சத்துருக்களால் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன், 3 மாதத்தில் ஜோலி கிடைக்கும், சந்தோஷமாக போய்ட்டோம். எஸ் இந்த உடனே வேறு எந்தா மன அமைதியாக இருக்கும், நீ குழப்ப வேண்டாம். கிறுக்கந்தண்ணி அடிக்காமல் இருந்தாங்க நீ கேட்டோ. முதல்ல உன் பொண்டாட்டியை சரியாக்குதேன், அதுக்கு பிறகு நீ நல்லா இருவேன். போய்ட்டு வா. கர்பசாமிக்கு மாலையை கொண்டு வந்து போடுறான். சிலையனங்க வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருளாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 30 முக்கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, ராமபதல்வன் கருப்பசாமிக்கு, ராமபுத்திரன் கருப்பசாமிக்கு, சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு, நீச்சர்வாகாரர் கருப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, அன்னதான பிரபு கருப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, மிருகேல் முருகனுக்கு, போய் உட்காருங்க. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு, கலியுக வரதன் கருப்பசாமிக்கு, அன்னதான பிரபு கருப்பசாமிக்கு, சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு, வீச்சர்வாக்காரர் கருப்பசாமிக்கு, 18ஆம் படி கற்பனுக்கு, மலை போல் இருக்கும் கருப்பசாமிக்கு, கேட்டவரத்தை அள்ளித் தருவார் கருப்பசாமிக்கு. மாந்திரிகத்தால் ஒரு சில குறைகள் நடந்திருக்கு, அதனால் உன் பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லி முடிவு எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படி ஒரு தீய சக்தி நடக்காமல் அந்த பிள்ளையை நான் வாழ வச்சு தரேன். இந்தா வெற்றி உண்டு, எந்த மாந்திரிகமும் பலிக்காதுடா. நான் கருப்பசாமி இருக்கேன், யாரும் முதிராமல் காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு, போ. மாற்றிடுவோம். 3 மாதம் டைம் இருக்கு, அவனை கண்டுக்கிடாதீங்க, விடுங்க. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டுவாப்பா. நீ நடத்துகிற தொழிலை போய் பார்த்தேன், 1.25 ஆண்டுகளாக தொழில் மெல்ல மெல்ல சரிந்து விட்டே போயிடுது. அதனால் இதில் நடந்த மாயம் என்ன குழப்பங்கிற ஒரு கவலையும் ஒரு குழப்பமும் உன் உள்ளத்தில் இருக்குது. அதனால் பல லட்சங்கள் நஷ்டமாகி வேதனைப்பட்டிருக்கிற. அதனால் மீண்டும் அந்த தொழிலை தளிர்க்க வைத்து வேதனை இல்லாமல் வாழ வச்சு 9 பேர் உங்களை பணி செய்யறதுக்கு முதல் படியாக காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டுவாங்க. கருப்பசாமிக்கு கரூர் 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 பக்தர். என் பொம்பளை பிள்ளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு, நடந்த மாயம் என்ன என்று கேட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். அடுத்து கல்யாணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? கரூரில் இருந்து. உன் பிள்ளைக்கு மாந்திரிகத்தால் சில குழப்பம் நடந்திருக்கு, அவளை தெளிந்து எழுந்து நடக்க வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்த கனியை அறுத்து சாறு புளிந்து கொடுத்து குளிக்க வை. நாளைய மறுநாள் அது உனக்கு தேவையில்லை. உன் பிள்ளை எந்திரிச்சாச்சு, வெற்றியாகு, ஓடு. கருப்பசாமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்யுது? கால் வந்துட்டு வாங்க. ஒரு ஆராய்ச்சியும் இல்லை, கவலைப்படாதீங்க. சைக்காலஜி டாக்டர் யாரையும் பார்த்தீங்களா? இங்கே தான் முத வந்திருக்கீங்க, வாங்க பக்கத்தில். நீங்களும் பக்கத்தில் வாங்க. நட்புகளால் சில பாதிப்புகள் ஏற்பட்டு ஆள் மனதுக்குள்ள ஒரு பயம் தோன்றிடுது. அந்த பயத்தில் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற எதிர்மறையான சிந்தனையும், தன் வாழ்வுக்கு எதுவும் நிலையானது இல்லை என்ற ஒரு குழப்பமான உணர்வும் உள்ளத்தில் தோன்றி மனநிலைகள் கொஞ்சம் குழப்பமடைந்திருக்கு. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி நிதானமான வாழ்வையும் நிலையான தொழிலையும் கொடுத்தா போதுங்களா? உனக்கு வேறு என்ன வேணும்? அந்த விஞ்ஞானத்தன்மை நல்ல ஓடும், ஜெயிச்சு தார. யார்கிட்டையும் எந்த கன்சல்ட்டிங் பண்ணாத, என்னையை மட்டும் நல்லா இருக்கு. கட்டுமனையை பற்றி பேசுறதுக்கு அமாவாசைக்கு முதல் நாள் வாங்க, வெற்றியாக்கி தாரேன். போயிட்டு வாங்க. ஓ கருப்பசாமிக்கு